Yes, very good evening, everyone. 45 days, 45 learning experience, and so many new ideas. Welcome to Super 70 Series 2, Day 45. Now, உங்கள் host Shamima. Yes, நம்ம 70 days, 70 participants, 70 inspiring books journeyல இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோம். எஸ் 45 டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண வந்துட்டோம். நம்ம இந்த ஜேர்னியில் புக்ஸை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நியூ ஐடியாஸ் லேர்ன் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்கவர் பண்ணுறோம், அண்ட் நம்ம ஓன் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னியை 45 டேஸாக கண்டினியூ பண்ண சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ. உங்களோட ப்ரெசன்ஸ், பார்ட்டிசிபேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் இந்த ஜேர்னிக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குது. ஸோ லெட்ஸ் கேரி த சேம் enthusiasm ஃபார்வர்ட் அண்ட் பிகின் சூப்பர் 70 சீரீஸ் 2 Day 45. Now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய Day 45 presenter Mrs. Hannah Harris. Ma'am ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரைனர் அண்ட் மேரேஜ் கோச், ஃபவுண்டர் ஆஃப் பிளஸ்ட் நாட். லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் மேரேஜ் கோச்சிங் மூலமா இண்டிவிஜுவல்ஸ், கப்பிள்ஸ்க்கு பெட்டர் கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், எமோஷனல் கனெக்ஷன் அண்ட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. பீப்புளோட பர்சனல் க்ரோத் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் அண்ட் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதிலும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மேம் நம்மோட ரிவ்யூ பண்ண போகிற இன்ஸ்பைரிங் புக் த மிராக்கல் மார்னிங். ஐ ஹோப் டுடேஸ் ப்ரெசன்டேஷன் நம்ம டெய்லி ரொட்டீனையும் நம்ம அப்ரோச் டு பர்சனல் க்ரோத்தையும் ரீதிங்க் பண்ண வைக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹனா ஹாரிஸ் வித் a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. Thank you, Samina sister. Happy evening all. இன்றைக்கு சூப்பர் 70 மெகா புக் சீரீஸ்ல நாங்க இன்னைக்கு பார்க்க போற புக் த மிராக்கல் மார்னிங், அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. இந்த புக் இந்த புக்கை வாசிக்கிறது மூலமாகவும் இதுல உள்ள விஷயங்களா பிராக்டிஸ் பண்றதுனாலையும் நிறைய பேர்ட வாழ்க்கைய இந்த புக் மாத்திக்குது. இந்த புக் ஓத்தர் ஹல் எல்ராட். இவர் ஒரு 20 வயசா இருக்கும் போதே ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா தான் இருந்திருக்காரு. ஆனா 20 வயசுல அவர் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டா ஃபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரால் எழும்பி நடக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதுல இருந்தும் அவர் மீண்டு வராரு. அடுத்ததா அதுக்கப்புறம் ஒரு பெரியதொரு பொருளாதார பின்னடைவை சந்திக்கிறாரு. அதால அவர் நிறைய பாதிக்கப்படுறாரு. அதுக்கு பிறகும் அவர் உடைஞ்சு போகாம அதுல இருந்து மீண்டு அவர் தன்னோட வாழ்க்கையும் மத்தாக்களோட வாழ்க்கையும் மாத்துறதுக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு. அதுக்காக அவர் செஞ்ச விஷயங்களை தான் இந்த புக்ல அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஓகே, நாங்க நிறைய நேரம் யோசிச்சு கேளும், எங்கட வாழ்க்கை இப்படியே போகுமா, இல்லாட்டி போனை ஸ்க்ரோல் பண்ணியே எங்கட வாழ்க்கை முடிஞ்சிட்டுமா, இல்லைண்டா நான் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது என்ன வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு நாங்க யோசிச்சுப்போம். ஆனா அதுக்காக நாங்க ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சோமான்னு கேட்டா இல்ல. அதுக்கான ரீசன் நாங்க என்ன சொல்றோம், எனக்கு டைம் இல்ல, என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணி கொள்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த புக்ல அப்படி சொல்றவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். 95% மக்கள், எங்களை சுத்தி இருக்கிறவங்கல்ல 95% மக்கள் சராசரிக்கும் கீழான ஒரு சாதாரண வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 5% மக்கள் தான் அவங்க கனவு கண்ட, அவங்க அடையணும்னு நினைச்ச அந்த ட்ரீம் லைஃப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு அங்க 95% மக்கள்ல இருந்து வெளியே அந்த 5% மக்களோட எப்படி நாங்க சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா, முதலாவது 95% மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சாதாரண வாழ்க்கையத்தான் வாழ்றாங்க. அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய அடைய அவங்க எந்த முயற்சியும் பண்ணலன்றது நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அடுத்ததா, அவங்க அந்த சராசரிக்கும் கீழான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சு கொண்டோம்னா எங்களாலையும் அதுல இருந்து வெளியே வர எளிமைக்கும். அதுல முதலாவது, நாங்க கடந்த காலத்துல நடந்த விஷயங்களையே திங்க் பண்ணி கொண்டிருக்கிறது. கடந்த காலத்துல நடந்த
நெகட்டிவான விஷயங்களை திரும்ப திரும்ப யோசிச்சு கொண்டிருக்கிறதால எங்கட வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்ல. நான் இன்றைக்கு ஒரு நிலையில இருக்கிறேன்டா அதுக்கு காரணம் நான் என்னுடைய கடந்த கால சிந்தனைகள் தான். அப்ப என்ன ஃபியூச்சர் வந்து ஒரு சிறந்த ஃபியூச்சரா இருக்கணும் அப்படின்னா நான் இன்றைக்கு யாரா இருக்கணும்னு முடிவு பண்றேனோ அதுதான் என் ஃபியூச்சரை தீர்மானிக்கும். அடுத்ததா என் வாழ்க்கையில வந்து ஒரு நோக்கமுமே இல்லாம வாழ்றது. வாழ்க்கை போற போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா நாங்க எங்கன கோலை அடையணும்னு நினைச்சதுக்காக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அதான் இன்றைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்றதால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்களோட ஒவ்வொரு செயலும் எங்களோட ஒவ்வொரு எண்ணமும் நாங்க யாரா மாறிக்கொண்டிருக்கிறோமோ அதுல பெரிய பாதிப்பை செலுத்துது. அது பின்னால எங்களோட வாழ்க்கை தரத்தை பாதிக்குது. அடுத்தது நான் ஒரு பொறுப்புணர்வு இல்லாம இருக்கிறது. எங்களோட வெற்றிக்கும் எங்களோட பொறுப்புணர்வுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இன்றைக்கு நான் எந்த கோலுக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலைய இன்றைக்கு செய்யறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்றாலும் அதை செய்யறதுக்கு பொறுப்புணர்வு தான் ஹெல்ப்பா இருக்கும். அடுத்ததா எனக்கு அப்படின்ட்டு நான் செய்யற வேலைய சேர்ந்து செய்யறதுக்கு என்ன கோல் அச்சீவ் பண்றதுக்காக செய்யற வேலைய சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை சூஸ் பண்ணி கொள்றது. அது ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், வாக்கிங் போறதா இருக்கலாம், புக் ரீட் பண்றதா இருக்கலாம். என்ன செய்யறாலும் என்னோட ஒரு பார்ட்னரை வச்சுக்கொண்ட நேரம் அவருக்கு பதில் சொல்லணுமேன்றதுக்காகவாவது நாங்க அதை செய்வோம். அடுத்தது எங்களை சுத்தி உள்ளவங்க யாரா இருக்கிறாங்க, நான் யாரோட அதிகம் தொடர்பு வச்சுக்கிறேன், நான் யாரோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ன்றது தான் நான் ஃபியூச்சர்ல யாராக இருக்க போறேன்ன்றத முடிவு பண்ண போகுது. நான் யாரோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு சோம்பேறித்தனத்தோடையும் சாக்கு போக்கும் சொல்லி கொண்டிருக்கிற ஒருத்தரோடையா, இல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தரோடையா அப்படின்றது நான் நாளைக்கு யாரா இருப்பேன்ன்றத டிசைட் பண்ணும். ஓகே, இப்ப வந்து நாங்க எங்களோட வாழ்க்கைய மாத்திக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். அந்த சாதாரண வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து எங்களோட கனவு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா ஹல் எல்ராட் என்ன சொல்றாருன்னா எங்கள நாளை மாற்றிக்கொள்றதுக்கு பொருத்தமான நேரம் அது காலை நேரம் தான், மார்னிங். நாங்க வளமையா எழும்புற டைம்ல இருந்து ஒரு ஹவர் முன்னால எழும்புறது மூலமா எங்களுடைய வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள முடியும். சரி, எங்களால எப்படி ஈஸியா காலையில எழும்ப இயலும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது நாங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாலே அடுத்த நாளுக்கான ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிட்டு போறது. பாசிட்டிவான சில அஃபர்மேஷன்ஸ எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கொண்டு தூங்குறது. அடுத்ததா எங்களோட அலாம் கிளாக்க எங்களோட தலைமாட்டுல வச்சுக்கொள்ளாம அதை தூரமா வச்சுக்கொள்றது. ஏண்டா நாங்க அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்ப தூங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததா நாங்க எங்களோட அலாம் கிளாக்க ஆஃப் பண்ண உடனே டிரெக்டா பாத்ரூம்க்கு போயிட்டு ப்ரஷ் பண்றது. அடுத்தது எங்களோட முகத்தை தண்ணியால அடிச்சு கழுவுறது. அடுத்தது நாங்க ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது. இது வந்து எங்களை ஹைட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா எங்களோட நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கு அது உத்வேகத்தை தரும். அடுத்தது அஞ்சாவது நாங்க எக்ஸசைஸ் செய்யறதுக்காக அணிகிற அந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சு கொள்றது, இல்லைன்னா குளிக்கிறது. இப்படி செய்யற நேரம் எங்களால மார்னிங் ஈஸியா எழும்பி எங்களோட ஒர்க்கை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். இதை நாங்க செய்யறதால எங்களால மார்னிங் எழும்பி எனர்ஜெட்டிக்கா வேலை செய்ய இயலுமா இருக்கும். அடுத்ததா நாங்க காலையில எழும்புறது மட்டும் எங்களோட வாழ்க்கைய மாத்துமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதற்காகத்தான் 6 விஷயங்களை ஹல் எல்ராட் சொல்லிக்கிறாரு. இதுக்கு அவர் லைஃப் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுல முதலாவது சைலன்ஸ். இதுல சொல்லப்பட்ட சைலன்ஸ் என்னன்னா நாங்களே உருவாக்கி கொள்ற பர்பஸ்ஃபுல்லான சைலன்ஸ். எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலா இமீடியட்டா குறைக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம்னா டெய்லி எங்களோட ஒவ்வொரு நாளையும் சைலன்ஸோட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. நாங்க பொதுவா எங்களோட நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்?
ஒன்று பரபரப்பா ரஷ்ஷான நாளா ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லைன்னா சோம்பரமான ஒரு மந்தமான நாளா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இது ரெண்டுமே எங்கட நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கான சிறந்த வழி இல்லை. எங்கட நாளை நாங்க சைலன்ஸோட ஸ்டார்ட் பண்றது மூலமா எங்களோட கோல்லையும் எங்களோட ப்ரியாரிட்டிஸ்லயும் எனக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்னோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த சைலன்ஸா இருக்கிற டைம்ல நாங்க வந்து மெடிடேட் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், டீப் பிரீதிங் பண்ணலாம், கிராட்டிடியூட் பண்ணலாம். அடுத்ததா லைஃப் சர்வீஸ்ல ரெண்டாவது விஷயம் அஃபர்மேஷன். ஐ எம் த கிரேட்டஸ்ட், நான் அதிசிறந்தவன் அப்படின்னு முகமது அலி சொல்லிக்கொண்டே இருந்தாராம். இறுதியில அவர் அப்படியான உத்தரா மாறவும் செஞ்சாரு. நாங்க யாரா ஆகணும்னு ஆசைப்படுறோமோ, நாங்க எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கும் எங்களுக்கு அஃபர்மேஷன் ஒரு சிறந்த டூலா இருக்குது. எங்களோட சமுதாயத்துல வெற்றியாளர்களா இருக்கிற பலர் இந்த அஃபர்மேஷன் அப்படின்ற டூலை யூஸ் பண்றவங்க தான். எங்களுக்கு நாங்களே எப்படி பேசிக்கொள்ளையும் அப்படின்னு நாங்க யோசிக்கலாம். ஆனா நாங்க ரியலைஸ் பண்ணாமலே எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கொண்டுதான் நிக்கிறோம் இல்லையா? அது ஏன் இந்த அஃபர்மேஷன்ஸா இருக்கக்கூடாது? எங்களுக்கான அஃபர்மேஷன்ஸ உருவாக்கி கொள்றதுக்கான 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் அல் எல்ராட் சொல்லிக்கிறாரு. அதுல முதலாவது, எனக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும்னு தெளிவா தெரிஞ்சு கொள்றது. அது ஏன் எனக்கு வேணும்ன்றத கண்டுபிடிக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறது. அதாலதான் என்னுடைய புற உலகத்தை மாற்ற முடியும். நான் அதை அடையறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறது. அடுத்தது நாங்க புக்ஸ்லயோ வேற எங்கேயோ ரீட் பண்ணின இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸ் தத்துவங்களை எங்களோட அஃபர்மேஷன்ஸோட சேர்த்து கொள்றது. அடுத்தது லைஃப் சர்வீஸ்ல மூணாவது விஷுவலைசேஷன். எங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ, நாங்க எதிர்பார்க்கிற விளைவுகளாய்க்கலாம், அது எல்லாத்தையும் எங்களோட மைண்ட்ல கற்பனை காட்சிகளா பாக்குறது தான் விஷுவலைசிங். ஹல் எல்ராட் இந்த த மிராக்கிள் மார்னிங் அப்படின்ற புக்கை எழுதுற நேரம் அவர் இந்த புக்கை ரசிச்சு விரும்பி எழுதுறதா விஷுவலைஸ் பண்ணாரு. இந்த புக்கை நிறைய பேர் ரீட் பண்ணினதாகவும் அத நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றதாகவும் அவர் விஷுவலைஸ் பண்ணாரு. அதால இந்த புக் எழுதி முடிக்கிறது அவருக்கு ஈஸியா இருந்துச்சாம். இந்த விஷுவலைஸ் பண்றதுக்கான 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக ரெடி ஆகிறது. முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்கார்ந்து கொள்றது. அது சோஃபா வைக்கலாம், தரையா கூட வைக்கலாம். எங்களுக்கு விருப்பம்னா பேக்ரவுண்ட்ல மியூசிக் கூட பிளே பண்ணலாம். உட்கார்ந்துட்டு டீப் பிரீத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது. எங்களுக்கு என்ன உண்மையா தேவையோ அதை நாங்க மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணணும். அடுத்தது, நான் எதை அடையணும்னு ஆசைப்படுறனோ அதை அடையிற நேரம் நான் யாரா என்ன செஞ்சு கொண்டு இருப்பேன், நான் எதை அடைய ஆசைப்படுறேனோ அதை அடையிற நேரம் நான் என்ன செஞ்சு கொண்டு இருப்பேன்ன்றதையும் நான் விஷுவலைஸ் பண்றது. அது எக்ஸசைஸ் பண்றதா இருக்கலாம், ரீட் பண்றதா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், அதையும் நாங்க விஷுவலைஸ் பண்றது. அடுத்ததா, எங்களுக்கான ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்றது. நாங்க அடையணும்ன்ற ஆசைப்படுற விஷயம், நாங்க போகணும்ன்ற ஆசைப்படுற இடங்கள், நாங்க எங்க வாழ ஆசைப்படுறோம், இது எல்லாத்தையும் ரிப்ரசன்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ ஒட்டி வைக்கிற போர்டு தான் விஷன் போர்டு. இந்த விஷன் போர்டை பார்த்துக்கொண்டு விஷுவலைஸ் பண்ற நேரம் எங்களுக்கு விஷுவலைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அடுத்தது, லைஃப் சேவர்ஸ்ல 4வது விஷயம் எக்ஸசைஸ் பண்றது. எங்களோட மார்னிங் ரிச்சுவல்ஸ்ல எக்ஸசைஸ்க்கு முக்கிய இடம் கொடுக்கணும்னு ஹல் எல்ராட் சொல்றாரு. நாங்க டெய்லி மார்னிங் ஒரு சில நிமிஷங்கள் நாங்க எக்ஸசைஸ் பண்ணினா கூட அது எங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், எங்களோட ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணும், எங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸை கூட்டும், எங்களுக்கு பெட்டரா திங்க் பண்றதுக்கும் நீண்ட நேரம் கன்சென்ட்ரேட் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். பர்சனல் டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்ட்டும் மல்டி மில்லியனருமான எபன் பெர்கன் கிட்ட உங்களோட வெற்றிக்கான முதன்மை காரணம் என்னன்னு கேட்ட நேரம் அவர் சொல்றது, அவரோட ஒவ்வொரு நாளையும் ஒரு மார்னிங் ரிச்சுவலோட ஸ்டார்ட் பண்றதாவும் அதுல எக்ஸசைஸ் முக்கிய இடத்துல இருக்கிறதாவும் சொல்றாரு. இந்த த மிராக்கிள் மார்னிங் எக்ஸசைஸ்ல
நாங்க ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் செய்யணும்னு இல்ல. அது வாக்கிங் ஆயிக்கலாம், ஜாகிங் ஆயிக்கலாம், இல்ல யோகா ஆயிக்கலாம். எது எங்களுக்கு பொருத்தமா இருக்குதோ அது எங்களால செய்ய முடியும். அடுத்தது லைஃப் சர்வஸ்ல 5வது விஷயம் ரீடிங். எங்களோட வாழ்க்கைய ஃபாஸ்டா மாத்துறதுக்குரிய சக்தி புக் ரீடிங்க்கு இருக்குது. நாங்க எதை அடையணும்னு விரும்புறோமோ அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் கிட்ட அதை பத்தி தெரிஞ்சு கொள்றது தானே புத்திசாலித்தனமான செயலா கேளும். இப்ப நாங்க அச்சீவ் பண்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடி அச்சீவ் பண்ணினவங்க கிட்ட இருந்து படிச்சு கொள்றது மூலமா எங்கன வெற்றியை எங்களால விரைவா பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நாங்க டெய்லி ஒரு 10 பக்கங்களாவது வாசிக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு வருஷத்துல எவரேஜா 18 புக்ஸ் வாசிக்க முடியும். நான் ஒரு புக்கை வாசிக்க ஸ்டார்ட் பண்ற நேரம் நான் ஏன் இந்த புக்கை வாசிக்கிறேன், நான் இந்த புக்ல இருந்து நான் என்ன எடுத்துக்கொள்ள போறேன் அப்படின்ற தெளிவோடையும் இந்த புக்கை நான் லாஸ்ட் வரையும் வாசிப்பேன் என்ற உறுதியோடையும் வாசிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாரு. அடுத்ததா நல்ல பர்சனல் டெவலப்மெண்ட் ஒரு தடவை ரீட் பண்றது போதாது. அதை திரும்ப திரும்ப ரீட் பண்றதன் மூலமா தான் அதுல சொல்லிக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததா ஸ்கிரைபிங் அப்படின்னா இது ரைட்டிங்க்கு இன்னொரு வேர்ட். எங்களோட மனசுல தோன்ற எண்ணங்களை எல்லாத்தையும் நாங்க எழுதி வைக்கிறதால எங்களுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. எங்களோட மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் ஆயிக்கலாம், நாங்க படிச்சு கொண்ட விஷயங்கள் ஆயிக்கலாம், இல்ல எங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள் ஆயிக்கலாம், எங்களுக்கு கிடைச்ச புதிய வாய்ப்புகள் ஆயிக்கலாம், எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிக்கலாம். இது எல்லாத்தையும் நாங்க எழுதி வைக்கிற நேரம் எங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இப்படி நாங்க ஜேர்னலிங் பண்றதால டெய்லி நாங்க எழுதி வைக்கிறதால எங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது எங்களோட மைண்ட்ல வர பெருமதியான எண்ணங்களை நாங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா எங்களோட லைஃப்ல கிடைக்கிற லெசன்ஸ எங்களுக்கு திரும்பி பார்த்து கொள்றதுக்கும் இந்த ஜேர்னலிங் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நாங்க ஒரு கோலை அடையிறதுக்காக செஞ்ச ஒரு ப்ராக்ரஸ், நாங்க வளமையா செஞ்சு வந்த விஷயத்த திரும்பி பார்க்கறதுக்கும் இந்த ஜேர்னலிங் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா இந்த ஜேர்னலிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ் என்னன்னா, முதலாவது ஒரு ஃபார்மேட்டை சூஸ் பண்றது. அது டிஜிட்டலா இருக்கலாம், ட்ரெடிஷனலா இருக்கலாம். டிஜிட்டல்னா ஆன்லைன் ஜேர்னல் சாஃப்ட்வேர், ஜேர்னல் ஆப் இந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணலாம். இல்ல நாங்க ட்ரெடிஷனலா தான் எழுத போறோம்னா எங்களுக்கான ஒரு நோட் புக்கை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா நாங்க என்ன எழுத போறோம் அப்படின்றத டிசைட் பண்றது. அது ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னலா இருக்கலாம், எங்கிட்ட தாட்ஸ எழுதுற ஜேர்னலா இருக்கலாம், எங்களோட ஐடியாஸ எழுதி வைக்கிறதா இருக்கலாம், எங்களோட லெசன்ஸ எழுதி வைக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி டெய்லி நடக்கிற விஷயங்கள் எழுதி வைக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன எழுத போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நாங்க எழுதணும். சரி, இதுதான் அந்த 6 விஷயங்கள். முதலாவது சைலன்ஸ், 2வது அஃபர்மேஷன்ஸ், 3வது விஷுவலைசிங், 4வது எக்ஸசைஸ், 5வது ரீடிங், 6வது ஸ்கிரைபிங். இப்ப இது 5ஐயும் நாங்க ஒரு நாளோ 2 நாளோ செய்யறதால எங்க வாழ்க்கை மாற போறது இல்ல. அத நாங்க ஒரு தொடர்ந்து ஒரு பழக்கமா மாத்தணும்னா நாங்க என்ன செய்யலாம்? நாங்க வளமையா கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு ஒரு புதிய விஷயத்த உருவாக்கி கொள்ளணும்டா, புதிய பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொள்ளணும்டா, நாங்க டெய்லி 21 நாட்கள் நாங்க தொடர்ந்து செய்யறது மூலமா அது எங்கள்கிட்ட பழக்கமா உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹல் எல்ராட் என்ன சொல்றாருன்னா, நாங்க தொடர்ந்து 30 நாள் ஒரு விஷயத்த செய்யறது மூலமா அது எங்களோட நாள் பழக்கமா மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுல முதல் 10 நாட்கள்ல முதலாவது நாள் நாங்க ஒரு விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ற முதலாவது நாள் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஏர்லியா எழும்பி நாங்க அதை செய்வோம். ஆனா 2வது நாள்ல இருந்து 9வது நாள் வரைக்கும் எங்களுக்கு அது மிச்சமே கஷ்டமாயிருக்கும். எங்களுக்கு பிசிக்கலி பெயின்ஃபுல்லாகவும் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன் நான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன், இன்றையோட ஏதாவது ஸ்கிப் பண்ணுவோமா அப்படின்னு கூட எங்களுக்கு நினைக்க தோணும். ஆனா அந்த முதலாவது நாள்ல இருந்து 10வது நாளையும் கடந்துட்டோம்டா அடுத்து 11வது நாள்ல இருந்து 20வது நாள் வரைக்கும்
இந்த நாள்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 நாள் மாதிரி கஷ்டமா இருக்க போறது இல்ல. ஆனா அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இதையும் எப்படியாவது நாங்க கடந்து வந்துட்டோம்டா, நாங்க 21வது நாள்லேருந்து 30வது நாள் வரைக்கும் இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கலாம், நான் 21 நாள் செஞ்சுட்டேனே, அதனால இது எந்த பழக்கமா மாறிடும் அப்படின்னு நாங்க கேர்லெஸ் ஆயிருந்தோம்டா, அது மறுபடியும் விட்டு போறதுக்கும் நாங்க பழைய நிலைமைக்கு போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதால இதை தொடர்ந்து நாங்க 30 நாட்கள் செய்யற நேரம் அது எங்களோட வாழ்க்கைய மாத்தும். எங்களோட வாழ்க்கையில ஒரு பழக்கமா கொண்டு வர்றதுக்கு அது எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அடுத்ததா இப்ப நாங்க இத வந்து தெரிஞ்சுக்கணும். முதலாவது ஆஹ் சராசரியான மக்கள் எப்படி வாழ்றாங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எப்படி நாங்க ஈஸியா பெட்ல இருந்து எழும்புறது, எனர்ஜெட்டிக்கா எப்படி எழும்புறதுன்னு நாங்க பார்த்தோம். அடுத்தது அதுக்கு பிறகு நாங்க என்ன மார்னிங் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா இதை ஒரு பழக்கமா மாத்திக்கொள்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இத நாங்க எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, எங்களால நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளையில இருந்தே எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுக்காக, எங்களை நாங்களே டெவலப் பண்ணி கொள்றதுக்காக, எங்களை நாங்களே ஆஹ் எங்களோட கனவு வாழ்க்கையை நாங்க அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க நாளைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? நாளைக்கு நான் காலையில எழும்பணும்டா, இன்றைக்கு நைட் தூங்க போக முன்னே நான் இன்டென்ஷனை செட் பண்ணிட்டு நான் தூங்க போகணும். அப்படித்தானே? அப்ப எங்களால ஆஹ் எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இந்த புக் ரிவ்யூ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஷமிமா சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப மீனிங்ஃபுல்லான அண்ட் இன்ஸ்பைரிங்கான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த புக்கு மூலமா நம்ம மார்னிங்கை ஜஸ்ட் அனதர் ரொட்டீனா பார்க்காம பர்சனல் க்ரோத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ண முடியும்னு மேம் நமக்கு புரிய வச்சிருக்காங்க. நம்ம மார்னிங்கை பர்பஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் டெவலப்மெண்ட், பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் அண்ட் பர்சனல் க்ரோத்துக்கு நம்ம மார்னிங் டைமை எப்படி யூஸ் பண்ணலான்னு இந்த புக் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் மேம் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் இன்சைட்ஸ் வித் ஆல் ஆஃப் us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. எஸ், இன்னைக்கு செஷனுடைய டேக்அவேயா நான் எடுத்துட்டு போறது, ஹாவ் யூ ஸ்டார்ட் யுவர் மார்னிங் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஹாவ் யூ அப்ரோச் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் டே. மார்னிங்ல நமக்கு கொஞ்சம் குவைட் டைம் எடுத்து நம்ம மைண்ட், பாடி, கோல்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்கறது நம்ம டேயை மோர் பர்பஸ்ஃபுல்லாக மாற்ற ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீன் கிரியேட் பண்ணுறது மட்டும் சக்ஸஸ் இல்லை. அதை நம்ம லைஃபுக்கு ரியலிஸ்டிக்காக அடாப்ட் பண்ணி கன்சிஸ்டன்ஸ்லி ஃபாலோ பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். எஸ் எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இன்னைக்கு செஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மார்னிங் ஹேபிட் ஆர் ஒன் ஐடியா என்னென்னு நீங்கள் சேட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணலாம், உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸையும் ஷேர் பண்ணலாம். எஸ், கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யா, கலீல் ரஹ்மான் சார் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ சமீமா சிஸ்டர் அண்ட் தேங்க்யூ ஹனா சிஸ்டர். ரைட், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ உங்கள் பிரச்சனை ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப மோட்டிவாகவும் இருந்தது. எக்ஸ்பெஷலி அந்த சேவர்ஸ், அந்த 6 விதிகளை வந்து எகைன் அண்ட் எகைன் நீங்கள் வந்து மனசில் பதிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தட் சைலன்ஸ், அஃபர்மேஷன்ஸ், விஜுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங், ஸ்கிரிப்பிங். ஸோ அந்த 6 செயலையும் வந்து நம்ம ஒரே நாள் கண்டிப்பாக பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலாக நம்ம செய்யலாம், நம்மளோட மாற்றம் கொண்டு வரலாங்கிறத ரொம்ப அருமையான முறையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எனிவன் கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட். யா, உங்களுடைய ஃபீட்பேக்கும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட். சேட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எனிவன்? என்ன எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? ஓகே, யாராவது இருக்கீங்களா? தேங்க்யூ. ஓகே ஓகே, யா, ரிஸ்வானா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாப்பி ஈவினிங். Excellent. உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப கிளியரா இருந்துச்சு.
ரொம்ப நிதானமா இருந்தது, எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்புறம் ஏர்லி மார்னிங்கோட இம்பார்ட்டன்ஸை ரொம்ப கிளியரா சொன்னாங்க. அப்புறம் அஃபர்மேஷன்ஸ், அப்புறம் விஷன் போர்டு, இது எல்லாமே வந்து இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போடுறதுனால ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு நினைக்கிறத வந்து ஆஹ் தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியதான் செய்யும், ஆனால் நம்ம செய்யதான் செய்வோம். அதை ரிமைண்ட் பண்ணி திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இன்னைக்கு ஒரு நாளும் தள்ளி போடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியரா சொன்னாங்க. தேங்க்யூ சிஸ்டர், உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப தாட்ஃபுல்லா இருந்தது. எல்லா விஷயத்தையும் ஒரு ரீகால் பண்ற மாதிரி இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸை வந்து நம்மளுக்கே ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். Okay, thank you, ma'am. Okay, next anyone? Okay. Thank you everyone for your wonderful participation and valuable feedbacks. எஸ், டே 45யும் நம்ம சூப்பர் 70 ஜேர்னில சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான பட் பவர்ஃபுல் ஐடியா டேக்அவேயா எடுத்துக்கலாம். A better day often begins with better choices. நம்ம மார்னிங்கை கான்சியஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டேயையும் கொஞ்சம் மோர் இன்டென்ஷனலி லைவ் பண்ண முடியும். 45 days completed, 25 more inspiring days to go. One book, one lesson, one small change. இதுதான் நம்ம ரிமைனிங் ஜேர்னியோட ஸ்பிரிட். See you all in day 46. Keep reading, keep learning, and keep growing. Thank you. Good night.